என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிற விஷயம் இது, இந்த சம்பவம். அல்லேலூயா. இது என்ன சம்பவம் அப்படின்னா, ஆபிரகாமு தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்யும்போது இப்போ அவருக்கு ஒரு பெண்ணை பார்க்கணும். அந்த பெண்ணு எங்கிருந்து பார்க்கணும் என்ற ஒரு தகவலை அவர் சொல்கிறார். அதற்கு அந்த ஊழியக்காரன் சொல்கிறார், அவ்விடத்து பெண் என் பின்னே வர இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யும்போது அப்போ பொண்ணு பார்க்கணும், எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஆபிரகாம் சொல்லுவார், இங்கே உள்ள பெண்களை என்ன பண்ணாதீங்க, என் மகனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாம், என்னுடைய இனத்தார் இடத்துல போய் என்ன பண்ணேன், என் சொந்த பந்தத்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு வந்து என் பையனாகி ஈசாக்கு என்ன பண்ணணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த வேலைக்காரன் கேட்குறாரு, நான் போயிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு ஒருவேளை அந்த பெண்ணு வரல அப்படின்னு சொன்னால் நான் ஈசாக்கை மறுபடியும் அங்கே கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவள் கேட்கும்போது அவர் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் பாரு, அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. வேலைக்காரன் என்ன கேட்டார், அவ்விடத்து பெண் என் பின்னே வர இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடாத சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேலைக்காரன் கேட்குறாரு, மறுபடியும் நான் ஈசாக்கை கூட்டிகிட்டு போகணுமா? ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லை, மறுபடியும் என் மகனை என்ன பண்ணக்கூடாது, நான் விட்டு வந்த தேசத்துக்கு மறுபடியும் கூட்டி கொண்டு போகக்கூடாது. அங்கே இருக்கிற பெண்ணு வேணா இங்கே வரணுமே தவிர இங்கே இருக்கிற என்னுடைய மகன் மறுபடியும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ எதை குறிக்கிறது? தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய ஜனத்தை ஆபிரகாம் என்ன செய்தார்னா, ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக கர்த்தர் காண்பிக்கும் தேசம் இன்னதென்று அறியாமல் அவர் போன்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்தவர் தான் இந்த ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமுக்கு மறுபடியும் பெண்ணு பார்க்கிற விஷயத்தில், தன்னுடைய மகனுக்கு திருமண விஷயத்தில் மறுபடியும் அந்த ஊருக்கு போகணுமான்னு வேலைக்காரன் கேட்கும்போது அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்லிட்டாரு, இனி அந்த ஊருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் கூட என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுது? கர்த்தர் எந்த தேசத்திலிருந்து என்னை அங்கேருந்து அனுப்பிவிட்டாரோ மறுபடியும் அந்த தேசத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என் சந்ததிகளும் மறுபடியும் அங்கே போகக்கூடாது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நமக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று எல்லாருக்கும், ஊழியக்காரர்களுக்கும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்தார். அது என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா அவர் சொல்லுகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிருக்கீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ நீங்கள் அங்கே தான் என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ எனக்கு ஆண்டவர் எங்கே ஊழியத்தில் வைக்கிறாரோ அங்கே தான் நான் என்ன பண்ணணும், இருக்கணும். இதுதான் அழைப்பு. தேவன் அழைத்த அழைப்பு. அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த அழைப்புலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்ச இடத்துல இருக்கிறதே கிடையாது. அந்த இடத்த தவிர வேறு எல்லா இடத்துலையும் இருக்க ஆசைப்படுவாங்க, வைக்கிற இடத்துல என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்கே இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். அடிக்கடி எங்கே போகக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. போனோமா பார்த்தோமா என்ன செய்யணும், வந்துடணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு எந்த ஊரை கொடுத்தாரோ அந்த ஊர் தான் நமக்கு என்ன ஊர், ஆசீர்வாதமான ஊர். அது நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்.
அந்த ஊரில் என்னங்க பண்ணுறது, அந்த ஊரில் என்னங்க ஒன்றுமே பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, அந்த ஊரில் ஒன்றும் சாப்பிட வழி இல்லை, அந்த ஊர் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரண காரியங்களை சொல்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கு இன்னும் எந்த ஊரை நியமித்தாரோ அந்த ஊரில் தான் நீ என்ன செய்யணும், இருக்கணும். எத்தனை பேர் இருப்பீங்க? அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் உன்னை எந்த ஊருக்கு வேலைக்கு அனுப்புகிறாரோ அந்த ஊரில் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் உன்னை எந்த ஊரில் போயிட்டு வேலைக்கு அமர்த்தினாரோ அந்த வேலையில் என்ன செய்யணும், இருக்கணும். ஆபிரகாம் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை வச்சார் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவன் இல்லை. அதனால மறுபடியும் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆதாம் இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு செடி இங்கே பதங்கின்னு இருக்கான். அப்போ ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் எங்கே இருக்கிறான்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் கூட ஏன் ஆண்டவர் கேட்குறாரு நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் வச்ச இடத்துல யார் இல்லை? ஆதாம் இல்லை. அதனால தான் கேட்குறாரு நீ எங்கே இருக்கிறன்றார். அல்லேலூயா. ஆகாரை பார்த்து கேட்டார், ஆகாரே நீ எங்கே போகிறாய் எங்கே வருகிறாய்ன்னு கேட்டார். என்ன காரணம்? ஆகாரை வச்ச இடத்துல அந்த அம்மா இல்லை. அந்த அம்மா ஓடிட்டாங்க, அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் கிளம்பிட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆகாரை கூப்பிட்டு மறுபடியும் உன்னுடைய எஜமானின் கீழே என்ன பண்ண, சாராளின் கீழே அவளுடைய கையின் கீழே அடங்கியிரு. அப்போ ஆண்டவர் வச்ச இடத்துல தான் இருக்கணுமே தவிர மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் போகக்கூடாது. பிசாசு தான் என்ன செஞ்சது, தான் விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் இளைப்பாறுதலை, வனாந்தரத்தில் இளைப்பாறுதலை தேடி கண்டடையாமல் மறுபடியும் எங்கே போச்சு, தான் விட்டு வந்த இடத்துக்கே போச்சு. யாரு? பிசாசு, சாத்தான். ஆனால் கர்த்தருடைய தாசனோ ஆகிய ஆபிரகாமோ அவர் எங்கே வச்சாரோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல பஞ்சம் வந்தது, அந்த இடத்துல பசி வந்தது, பட்டினி வந்தது, எது வந்தாலும் அவர் எங்கே தான் இருந்தான். அவர் எந்த ஊரில் நியமித்தாரோ, எந்த ஊரில் வச்சாரோ அந்த ஊரில் தான் என்ன செஞ்சான், வாசம் பண்ணினான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆண்டவர் எங்கே வைக்கிறாரோ அங்கே தான் இருக்கணுமே தவிர மறுபடியும் நம்ம விட்டு வந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் எந்த தேசத்தை விட்டுட்டு வந்தோமோ அங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அல்லேலூயா. இது பெரும்பாலும் ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு இது பொருந்தக்கூடிய மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கி ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஊழியக்காரங்க இங்கே போனால் சபை நடத்தலாமா, அங்கே போனால் சபை நடத்தலாமா, இங்கே போனால் ஊழியம் செய்யலாமா, இங்கே போனால் ஆத்துமா வந்துடும், அங்கே போனால் ஆத்துமா வந்துடும், அப்படியெல்லாம் சொல்லி அலைஞ்சி திரிகிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவங்க ஒரு சத்தியத்தை அவங்க மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எங்கே வைக்கிறாரோ அங்கே தான் வைக்கணும். சில பேரை கொண்டு போய் மலையில் வைப்பார், மலைப்பகுதியில் கொண்டு போய் வைப்பார், ஃபாரஸ்ட் பகுதியில் வைப்பார். அந்த ஊரில் ஃபாரஸ்ட் பகுதியில் பஸ் வசதி இருக்காது, கடைகள் வசதி இருக்காது, ஒரு நல்ல ஹோட்டல் இருக்காது, நல்ல போக்குவரத்து ரோடு வசதி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் கொண்டு போய் அங்கே வச்சுருப்பார். அங்கே வச்சாருன்னா அவங்க என்ன செய்யணும், அங்கே தான் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அங்கே ஜனங்க இல்லை, பஸ் வசதி இல்லை, அங்கே அதிகமாக எந்த சலுகையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா டவுன் பக்கம் போயிடுவாங்க ஊழியம் செய்கிறதுக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் கிராம பகுதியில் ஆண்டவர் வைக்கிறாரு. கிராம பகுதியில் ஊழியத்துக்கு வச்சா கிராம பகுதியில் இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, கிராம பகுதியில் ஆத்துமா வரமாட்டாங்க, கிராம பகுதியில் ரொம்ப சௌகரியமாக இருக்காது, கிராம பகுதியில் போக்குவரத்து வசதி இருக்காது, கிராம பகுதியில் நல்ல வாய்ப்பு இருக்காது அப்படின்ட்டு சொல்லி எங்கே ஊழியத்துக்கு போயிடுறாங்கன்னா டவுனு பக்கம் போயிடுறாங்க. டவுனு பக்கம் போனால் நிறையா ஆத்துமாக்கள் வருவாங்க, நிறைய காணிக்க கொடுப்பாங்க, நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நிறைய காரியங்களினால டவுன் பக்கம் போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அங்கே இருக்கிறதா என்னதுங்க, ஆசீர்வாதமான காரியம். அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, என்னுடைய மகனை மறுபடியும் என்ன செய்யாத, அங்கே கூட்டிகிட்டு போகாது, நான் அங்கேருந்து வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், மறுபடியும் என்ன செய்யாத, என் பிள்ளைய கல்யாண விஷயத்துக்கு கூட அவன் கேட்குறான், ஏங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து பிடிச்சிக்குதா பிடிக்கலான்னு சொல்லணுமா இல்லையாங்க, அதுக்காகவாவது நான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பொண்ணு உன் பின்னாடி வரலன்னா என்ன பண்ணிவிட, விட்டுட்டு வந்துரு, அப்படியேப்பட்ட பொண்ணே வேணாம். அல்லேலூயா. அந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், என்னுடைய மகனை நான் என் பின்னாடி வரக்கூடிய பெண்ணை மட்டும் என்ன பண்ணேன், கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார், நீ அந்த மாதிரி பெண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு.
அல்லேலூயா. அதே போல் போகிறாரு, அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து ரெபெக்கால ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, திருமணம் செய்து வைக்கிறார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையிலேருந்து கர்த்தர் நம்மளை இன்னொரு வேலைக்கு அனுப்பிட்டார்னா அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த வேலைக்கு போகக்கூடாது. கர்த்தர் எந்த வேலையில் வச்சாரோ அந்த வேலையில் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப பாரமாக இருந்தாலும் அது அந்த இடத்துல கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். சில பேர் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா, செய்கிற வேலையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்களா இல்லையா? அது மாதிரி போகக்கூடாது. கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அங்கே தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால் அங்கே கர்த்தர் நாளைக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றுவார். அதை நமக்கு சாபமாக இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், நன்மையாய் மாற்றுவார். தீமையாக இருந்தது எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆகவே கர்த்தர் வருகிற வரைக்கும், கர்த்தர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு வந்த இடத்த மறுபடியும் தேடி போகக்கூடாது. ஆண்டவர் எங்கே வச்சாரோ அங்கே தான் இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், மறுபடியும் என்னுடைய மகன் அங்கே கூட்டி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று சொன்னார். அப்போ நம்ம விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே ரெண்டாவது நம்ம மறுபடியும் செய்யக்கூடாத சில காரியத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 பேதுரு 2:20 வாசிக்கலாம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. உலகத்தின் அசுத்தங்களுக்கு அதிலிருந்து தப்பிச்சு ரட்சிக்கப்பட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். மறுபடியும் போய் அவைகளில் சிக்கி கொண்டால் அவருடைய முன்னிலைமை விட பின்னிலைமை எப்படி இருக்குமா, அதிக கேடாக இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம தப்பி ரட்சிக்கப்பட்டு அதிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்போது மறுபடியும் நம்ம போய் அதில் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் போய் சிக்கக்கூடாது. உலகத்தின் அசுத்தங்கள் என்ன, பலவிதமான பாவங்கள், பாவ அசுத்தங்கள், பாவ காரியங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், இப்படிப்பட்ட அருவருப்பான அசுத்தமான காரியங்கள்லாம் நிறைய உண்டு. பாவ பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய உண்டு. பலவிதமான பல பாவங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அப்போ அதிலேருந்து சிக்கி ஏற்கனவே அதில் இருந்து அதிலேருந்து தான் வெளியில் வந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால, அவருடைய தயவினால, அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த பாவ சாபத்துக்கெல்லாம் விலகி தான் நம்ம வெளியில் வந்தோம். மறுபடியும் போய் அங்கேயே என்ன பண்ணக்கூடாது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் சிக்கிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். எந்த அசுத்தத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருந்தோம், ஆண்டவர் அறியாத போது எந்த அசுத்தங்களுக்குள்ளே சிக்கி கொண்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம மறுபடியும் அவைகளிலே சிக்கி கொண்டு இருக்கிறோமா, இல்லை அதிலேருந்து வெளியே வந்துட்டோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் தெரியும் இல்லையா, எந்தெந்த அசுத்தங்களுக்கு நான் சிக்கி இருந்தேன், எந்தெந்த அசுத்தமான காரியங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நான் எவைகளிலே நான் அதில் உழன்று கொண்டிருந்தேன், எந்த சேற்றில் புரண்டு கொண்டிருந்தேன், எந்த பாவத்தின் அசுத்தங்களுக்கு நான் சிக்கி கொண்டிருந்தேன். அல்லேலூயா. சிக்கி கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம், மாட்டிக்கொள்றது. ஒரு ஆடு போயிட்டு ஒரு முள் புதரில் மாட்டிக்கிது பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டு என்ன செய்யும், வெளியில் வர முடியாமல் தவிக்கும். அல்லேலூயா. ஒரு ஆடு ஒரு முள் புதருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாது தவிக்கும். அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனாலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு அது முள் என்ன செய்யும், அதை போட்டு இழுக்கும், அதை போட்டு அமிழ்த்தும். அதால் என்ன செய்ய முடியாது, வெளியில் வர முடியாது. அப்போ அதில் சிக்கி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுபோல் சில நேரங்களில் சில பாவங்களுக்கும் சில அசுத்தங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னா சிக்கி கொண்டு இருந்தோம். வெளியில் வரணும்னு நினச்சும் கூட என்ன பண்ண முடியல, வர முடியாத சில பாவத்தில் சிக்கி கொண்டு இருந்தோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதுலேருந்து நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தாரு. தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். நம்முடைய பாதங்களை கண்மலையின் மேலே நிறுத்தினாரு. ஆகையினால இப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு சிக்கியிருந்த நாம இப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கே என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா.
எந்த பாவத்தில் சிக்கணும் என்பது நமக்கு தான் தெரியும். பிசாசானவன் யாரை சிக்க வைக்கலாம், யார் அதில் மாட்டி வைக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடுகிறான். அவன் வலைகளை பாவ வலைகளை விரிக்கிறான். வலையில் மாட்டியாச்சுன்னா என்ன பண்ணிக்குவோம், சிக்கி கொள்ளுவோம். இல்லையா? நிறைய பேர் நிறைய காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களால் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்தாருன்னா மறுபடியும் அவைகளில் போய் என்ன பண்ணக்கூடாது, சிக்கக்கூடாது. சிக்கிட்டோம் சொன்னால் அவருடைய முன்னிலைமையில் என்ன செய்யும், பின்னிலைமை அதிகமாக பிரச்சனையாகும். அதிக பிரச்சனையை சந்திப்போம். ஏன் சில காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்க சொல்லி அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டோமா, அதில் மறுபடியும் ஏன் நம்ம போய் கால் வைக்கக்கூடாதுன்னு ஏன் நம்ம ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறோம், ஏன் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறோம். நீங்கள் மறுபடியும் போய் அதில் காலை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முன்னாடி இருந்த நிலைமையை விட உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணப்படும், தள்ளப்படும். அதனால தான் மறுபடியும் சில காரியங்களுக்கு, உலகத்தின் சில காரியங்களுக்கு, சில அசுத்தங்களுக்கு கொஞ்சம் விலகி இருங்க. சொந்த பந்தத்துக்காக போய் இறங்கிடாதீங்க. சொந்த பந்தங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று சொல்லி அதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. மாட்டி சிக்கி சீரழிஞ்சிடாதீங்க அப்படி என்று சொல்லி இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய பாவத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள், கல்யாணம் பண்ணவங்களும் சரி கல்யாணம் பண்ணாதவங்களும் சரி, நிறைய பேர் நிறைய விதமான பாவத்தில் போய் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வெளியில் வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் அப்படின்னு. அதுபோல் யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி தெரியாமல் இன்றைக்கி நிறைய காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலை பார்க்குறோம். நிறைய பாவத்தில் சிக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில் வரணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஆனால் எப்போவுமே அவருடைய இரக்கம் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியுமா? இருக்காது. ஆண்டவர் சொல்ல, எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே நான் இரக்கமாக இருப்பேன்றாரு. அவர் எப்போ இரக்கமாக இருப்பார், எப்போ அவருடைய இரக்கத்தை மாற்றிவாருன்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆகியனால நம்ம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்தில் போயிட்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு சிக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எதுக்காக நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது? வாசிங்க 2 கொரிந்தியர் 6:17. 2 கொரிந்தியர் 6:17 என்ன சொல்றாரு பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை விட்டு என்ன பண்ணிட, பிரிந்து வெளியில வந்துரு. உன்னை அசுத்தங்களுக்கு சிக்க வைக்கிற சில ஆட்கள் உன் கூட இருப்பாங்க. உன்னை அசுத்தங்களுக்கு சிக்க வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு சில நபர்கள் உன் கூட இருப்பாங்க. அவர்களை விட்டு என்ன செஞ்சிரு, வெளியில் வந்துரு அப்படின்றாரு. அவர்களோடு கூட என்ன பண்ணாத, ஐக்கியம் கொள்ளாத. அவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டன்னு சொன்னால் மறுபடியும் உங்களை கொண்டு போய் எங்கே நிற்க வச்சுருவாங்க, பாவத்தில் நிற்க வச்சுருவாங்க, பாவத்தில் சிக்க வச்சுருவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி சிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இதுபோல் காரியங்களுக்கு அவர்களை விட்டு என்ன பண்ணிட, வெளியில் வந்துரு என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்படுகிறது, தேவன் நம்மை அசுத்தங்களுக்கு அல்ல பரிசுத்தமாக இருப்பதற்கே அழைத்தார் என்று. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தாரா? பரிசுத்தத்திற்கே அழைத்தார். அதனாலதான் சொல்ற, உலகத்தின் அசுத்தங்களுக்கு என்ன பண்ணிக்காத, சிக்கி கொள்ளாத. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைச்சது பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான். நீ மறுபடியும் போயிட்டு அந்த அசுத்தத்திலே சிக்கி கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு தான் நியாயமா தெரியும், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது அசுத்தமான காரியமா இருக்கும். அசுத்தமான வார்த்தைகள் பேசுறாங்களா, அசுத்தமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அசிங்கமாக பச்சையாக கொச்சையாக பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் ஒன்று இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில எப்போவுமே அசுத்தமான காரியங்களாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அசுத்தமான காரியம். அங்கே போனாங்க, இங்கே இவங்க கூட போனாங்க, அவளை ஈத்துன்னு அவன் போயிட்டான், இவளை ஈத்துன்னு இவன் போயிட்டான், அந்த குடும்பத்தில் அது நடக்குது. இதெல்லாம் என்ன விஷயங்கள், இதெல்லாம் அசுத்தமான ஒரு காரியங்கள். உனக்கு தான் சுவாரஸ்யம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது என்னது, அசுத்தமான ஒரு காரியம். அவருடைய பார்வைக்கு அது தகாத ஒரு சம்பாஷணைகள்.
அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்மளை ஆண்டவர் அழைக்கல, பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு என்ன பண்ணாரு? அழைத்தார். அந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது. முதல்ல செய்யறதோட மட்டுமல்ல, சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாராவது உட்காந்துக்கிட்டு யார் வீட்டு கதையாவது ரொம்ப அநியாயமான கதையெல்லாம் பேசி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கதைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த கதை பேசுகிறாங்கனால அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மளை சுத்தமாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறது தான் என்ன பண்ணாரு? அழைத்தார், அசுத்தமாக இருப்பதற்கு அல்ல. ஆகவே மறுபடியும் நம்ம எதில் போய் சிக்கக்கூடாது? உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் சிக்கக்கூடாது. அடுத்தது மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். எபிரேயர் 6:2. எபிரேயர் 6:2. மறுபடியும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. இது எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்தில் சில அஸ்திபார உபதேசம்னு ஒன்று இருக்கிறது. சில உபதேசங்கள் அஸ்திபாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான அஸ்திபார அந்த அஸ்திபார உபதேசங்கள் தான் என்னது? இப்போ சொன்னப்பட்டது ஸ்நானங்களுக்கு அடுத்த காரியங்கள். வாசிங்க. உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய, அதாவது ஞானஸ்தானத்தை குறித்து, அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து. சதுசேயருடைய காலமெல்லாம் அவருடைய வாக்குவாதம் எதை பற்றி தான் இருந்தது அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து தான், இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கிட்ட போனாலும் இந்த ஆர்குமெண்ட் தான் வச்சாங்க. இயேசுகிட்ட வந்தபோது அதான் செஞ்சாங்க. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன செய்யாத? போடாமல் பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. சில அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதே என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்க பாருங்க, மறுபடியும் ஒரே உபதேசத்தை மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறது. என்ன? ஒன்று தசமபாகம். இதை குறித்து மறுபடியும் தசமபாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, தசமபாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, காணிக்கை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் ஃபுல்லாக இதை பற்றின ஆர்குமெண்ட்டாகவே இருக்கும். தசமபாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. அப்படி கொடுக்கலான்னு சொன்னால், கொடுக்கலான்னு எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இயேசு எங்கே சொல்லியிருக்கிறார் தசமபாகம் கொடுக்கலான்னு சொல்லி? இதை பற்றின உபதேசங்கள் தான். அடுத்தது என்னது? கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, அப்புறம் தீபாவளி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, அதுக்கப்புறம் என்னது? கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா பொட்டு வைக்கக்கூடாதா. இதெல்லாம் எப்போ? 2000 வருஷமாக நடந்துன்னு இருக்குது இந்த உபதேசங்கள். போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் என்ன செஞ்சுன்னு இருக்காத? போட்டுக்கிட்டு இருக்காத. பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள் பைபிள் என்ன இருக்குது? எவ்வளோ இருக்குது. கடல் அளவு இருக்கிறது. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி எவ்வளோ இருக்குது. வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள், இன்னும் அதனுடைய ஆழங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் தேறி வளருவதற்கு யார் இன்னைக்கு முன் வர்றது கிடையாது. அந்த போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் அதே கேள்வி. பாஸ்டர் இது செய்யலாமா பாஸ்டர்? அதே கேள்வி. பிரசங்கம் பண்ணி முடிச்சிருப்போம், மறுபடியும் அதே கேள்வி. வருஷம் 365 நாளும் ஆலோசனை சொன்னாலும், 52 வாரம் உபதேசம் பண்ணாலும் அதே கேள்வி தான், மறுபடியும் அதே கேள்வி தான். வீடுகளில் சடங்கு செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அங்கே போகலாமா போகக்கூடாது. இதே மறுபடியும். இன்னும் நீ பூரணர் ஆகலை, இன்னும் பூரணர் ஆகும்படிக்கு நீ விரும்பலை, பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொன்னது போல, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைய இருக்கிறது.
இன்னமும் நீ அந்த அடிப்படை உபதேசத்துக்குள்ளே இருக்கிற. இன்னமும் அந்த போட்ட அஸ்திபாரம் என்பது என்ன? ஒரு வீடு கட்டுவதற்கு முதலாவது துவக்குகிற ஒரு இடம் தான் என்னது? இது அஸ்திபாரம். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களாம் அந்த வீட்டு மேலே எழுப்புவாங்க, கட்டுவாங்க. அப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு முதலாவது துவங்குகிற காரியம் தான் அஸ்திபாரம். அப்போது சில நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபார உபதேசம்னு ஒன்று இருக்குது. ஞானஸ்தானத்தை குறித்து, பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வதை குறித்து, இன்னும் பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி சபை கூடி வருதலை குறித்து, இதுபோல் சில அஸ்திபார உபதேசங்கள் இருக்கிறது. அதாவது பேசிக்காக தெரிஞ்சு எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பேசிக்கான உபதேசங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் திரும்ப அதே ஊழியக்காரங்கள் என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் அதை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னகர்கள் யார்? அது ஒரு உபதேசம். இப்போது இதுவும் 2000 வருஷமாக போயின்னு இருக்குது. அன்னகர்கள் யார்? எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அதை மறுபடியும் இன்னொரு ஆளுகிட்ட போய் கேட்பாங்க. பொட்டு வைக்கலாமா, பூ வைக்கக்கூடாதா? அதை ஒரு 10 பேர்கிட்ட கேட்கறது. தசம்பாகம் கொடுக்கலாமா, அதை ஒரு 10 ஊழியக்காரங்கிட்ட கேட்கறது. அப்போ போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவத்தில் வளர வேண்டிய பிள்ளைகள், பூரணர் ஆக வேண்டிய ஜனங்கள் போடக்கூடாது. அல்லேலூயா. அதையெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கணும். ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆரம்பத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே நிற்காமல் அதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்காம இன்னும் நம்ம நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் உணராத பெண் பிள்ளைகள்னு பவுல் எழுதுறார். அப்போ எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் மறுபடியும் அங்கேயே உணராமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வளைகாப்பு செய்யலாமா, செய்யக்கூடாதா பாஸ்டர்? மறுபடியும் கல்யாணத்தில் இதெல்லாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா பாஸ்டர்? மறுபடியும் சாவில் இதெல்லாம் செய்யக்கூடாதா பாஸ்டர்? மறுபடியும் போன சாவுக்கு தான் சொன்னோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இப்போ இன்னொரு சாவு வந்துருச்சு. இப்போ அந்த சாவுலையும் செய்யலாமா, செய்யக்கூடாதா பாஸ்டர்? பாஸ்டருக்கு ஃபோன் அடி. போன கல்யாணத்தில் தான் சொன்னோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தில் இதெல்லாம் செய்யலாமா பாஸ்டர்? போன வளைகாப்புக்கு தான் சொன்னோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு வளைகாப்பில் இதெல்லாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா பாஸ்டர்? என்ன இது? இன்னும் எங்கே வரல? அந்த படியை விட்டு வெளியே வரல. அந்த முதல் கோட்டை விட்டு வெளியில் வரல. அஸ்திபாரத்தை போட்டுட்டு இன்னும் மேலே எழும்பல பில்டிங். பூரணர் ஆகும்படிக்கு என்ன செய்யும்? கடந்து போவோமாக. அல்லேலூயா. அதையே திரும்ப கேட்கறது. படைச்சதை சாப்பிடலாமான்னு கேட்கறது, பொட்டு வைக்கலாமான்னு கேட்கறது, பூ வைக்கலாமான்னு கேட்கறது, தசம்பா கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு கேட்கறது. இந்த மாதிரி இதெல்லாம் போட்ட அஸ்திபாரத்திலே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது நம்ம மறுபடியும் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? கலாத்தியர் 5:1 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. மறுபடியும் செய்யக்கூடாத 4வது காரியம் என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம போய் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சிக்கக்கூடாது. சில காரியத்தில் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் இல்லையா? எது நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தது? எந்த பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தது? எந்த மனுஷர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க? எந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம உட்பட்டிருந்தோம்? எந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் நம்முடைய கழுத்தின் மேலே இருந்தது? எந்த பாவத்தின் நுகம் நம்ம கழுத்து மேலே அடிமைப்படுத்தி கொண்டு இருந்தது? அவைகளில் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படக்கூடாது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்க எங்கே அடிமைப்பட்டு கிடந்தாங்க? எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அது போதாது என்று சொல்லி மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? மோசே அவங்கள வழி நடத்தி வரும்போது நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு என்ன பண்ணுறோம்? போகிறோம். எண்ணாகமம் 14:3-4 வாசிங்க. எண்ணாகமம் 14:3-4. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எங்களுக்கு அதுதான் உத்தமம்ன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? ஒரே கத்தனாங்க, கூக்குரலிட்டாங்க.
தங்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த வேதனைகள், அந்த அடிமைத்தனம் தாங்க முடியாமல் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அதனால கர்த்தருடைய அவருடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் போய் எட்டி மோசே கொண்டு வந்து அவங்கள அனுப்பி அவர்களை விடுதலை செஞ்சு கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்துக்கே போவது தான் எங்களுக்கு உத்தமம், அதான் உத்தமமான காரியன்றாங்க, அதான் எங்களுக்கு நல்லதுன்றாங்க. நாங்கள் எகிப்துக்கு போகிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அடிமைத்தனத்தில் அவங்க வாழ்ந்திருந்தாங்களோ ஆண்டவர் அங்கேருந்து விடுதலை பண்ணியும் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறதுக்கு விரும்புகிறாங்க. அல்லேலூயா. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பாவத்திலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறாரோ மறுபடியும் அந்த பாவத்தை அவங்க எட்டி பார்ப்பாங்க. மறுபடியும் அந்த பாவத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, மறுபடியும் அந்த பாவத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்குறது, மறுபடியும் அந்த பாவத்தை கொஞ்சம் ருசித்து பார்க்குறது, மறுபடியும் அந்த பாவத்துக்கு போயிடலாமா? நல்லா தான் நினச்சேன் அந்த நாட்களில். அல்லேலூயா. எந்த பாவத்திலேருந்து உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கினாரு, விடுவித்தாரு, மறுபடியும் அந்த பாவத்தில் போய் என்ன பண்ணாத, அந்த அடிமைத்தனத்தில் போய் என்ன பண்ணிக்காத, மாட்டிக்காத. எப்பவுமே உன்னை விடுதலை ஆக்குவாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. அல்லேலூயா. எந்த பாவத்திலேருந்து நம்மளை நுகத்தடியை முறித்து போட்டு, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்தாரோ மறுபடியும் அந்த எகிப்துக்கு அடிமைப்படுவதற்கு போகக்கூடாது. எந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினாரோ அந்த பாவத்துக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அந்த நுகத்தடியை மறுபடியும் போய் கழுத்தில் வாங்கக்கூடாது. ஒரு முறை கர்த்தர் அந்த நுகத்தடியை நம்ம கழுத்தை விட்டு எடுத்து போட்டாருன்னு சொன்னால் அந்த நுகத்தடியை மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது? மாட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் செய்ய கூடாத காரியங்கள். அடுத்தது கலாத்தியர் 2:18 வாசிங்க. மறுபடியும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? கலாத்தியர் 2:18. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க எதிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால நீதிமான ஆக்கப்படுவதற்கு முயற்சி பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் பலி செலுத்துவது, விருத்த சேதனம் பண்ணுவது, இன்னும் பலவிதமான ஆசரிப்பு காரியங்கள் உண்டு. அதில் அவங்க நீதிமானம் ஆகுவதற்கு பிரயாசப்பட்டாங்க. நீதிமானம் ஆக முடியல. ஆகவே அவர்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து நீதிமானம் ஆக்கப்பட்டார்கள். இப்போ மறுபடியும் சில யூதர்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கை கொள்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பவுல் அதை பார்த்துட்டு அவர்களை கண்டிக்கிறார். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை நான் மீறுகிறவன் என்று காணப்படுவேனே. அப்படி செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தினால நீதிமான் ஆக்கப்பட முடியாததுனால தான் நம்ம கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். இப்போ இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து மறுபடியும் நீங்கள் அதிலே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிரமாணத்தை மீறுகிறவர்களாக காணப்படுவீர்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. யோசுவாவின் காலத்தில் எரிகோ கோட்டையை இடித்து போட்டுட்டு யோசுவா சொன்னார், இந்த அஸ்திபாரத்தை போடுகிறவன், மறுபடியும் இந்த அஸ்திபாரத்தை போடுகிறவன் தன்னுடைய மூத்த குமாரனை பலி கொடுப்பான். இந்த அஸ்திபாரத்தின் மேலே வீட்டை கட்டுகிற வாசற்படி வைக்கும்போது தன்னுடைய இளைய குமாரனை பலி செலுத்துவான், அதாவது பலியாக கொடுத்துருவான், சாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த எரிகோ கோட்டையை அவர் தகர்த்து போட்டு அதில் அவர் சாபத்தை வச்சார் யோசுவா. அதுக்கப்புறம் ராஜாக்களுடைய காலத்தில் ஒருத்தன் எழும்பி அந்த அஸ்திபாரத்தை போட்டான். அதே போல் தன்னுடைய மூத்த மகன் செத்து போனான். அதுக்கப்புறம் வாசற்படி வச்சான், இளையகுமாரனும் செத்து போனான். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 17:6. சாரி, யாத்திராகமம் அல்ல, யோசுவா 6:26. 6:26. யோசுவா 6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டிருப்பானா? அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது வாசற்படி வைக்கும்போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். எரிகோ பட்டணத்தை 7 நாள் சுற்றி வந்து என்ன பண்ணாங்க? இடிச்சு போட்டாங்க.
இடிச்சு போட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அது தரைமட்டம் ஆன பிறகு யோசுவா அது மேலே ஒரு சாபத்தை வைக்கிறாரு. இந்த பட்டணத்தை மறுபடியும் எவன் கட்டுகிறானோ, கர்த்தர் இடித்து போட்ட இந்த பட்டணத்தை மறுபடியும் எவன் கட்டுகிறானோ, அவன் கட்டும்போது கடைகால் அஸ்திபாரம் போடும்போது தன்னுடைய மூத்த குமாரனை சாக கொடுப்பான், வாசற்படி வைக்கும்போது இளைய குமாரனை சாக கொடுப்பான். அப்படி சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசுவா அந்த பட்டணத்தின் மேலே அவர் ஒரு சாபத்தை வச்சுட்டார். இது பல வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தன் எழும்புறான். வாசிகள் அந்த வசனத்தை, 1 ராஜாக்கள் 16:34. 16:34. அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈசேல் எரிகோவை கட்டினான். பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியபடியே வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது ஆபிரகாம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். யோசுவா சொன்னது அப்படியே என்ன பண்ணுச்சு, நிறைவேறினது. அல்லேலூயா. இது எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் போய் மறுபடியும் பட்டணத்தை கட்டும்போது யோசுவா அது மேலே என்ன சாபம் வச்சுட்டு போனாரோ அந்த சாபம் மறுபடியும் என்ன செய்யுது, எவன் போய் கையை வச்சு கட்ட ஆரம்பிச்சானோ அதில் போய் செயல்பட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதனால எதை இடிச்சு போட்டோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டாம் என்று சொல்லி இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. சவுல் ஒரு காலத்தில் அவன் ராஜாவாக இருக்கும்போது அஞ்சனக்காரி தேசத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேசத்துலேருந்து துரத்தி விட்டான். எல்லாரையும் சங்கரித்து போட்டான். அஞ்சனக்காரி, குறி சொல்லுறவர்கள், இது போலக்கிறவங்களாம் எல்லாரையும், ஜோசிக்காரர்கள், இவங்களெல்லாம் விரட்டி விட்டான். ஒரு காலகட்டம் வரும்போது மறுபடியும் போய் அந்த அஞ்சனக்காரியை தேடுறான். போய் தேடுங்கன்னு ஆள் விட்டு அனுப்புகிறான். அஞ்சனக்காரி யாராவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, குறி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் இவன் தான் என்ன பண்ணிவிட்டான், அஞ்சனக்காரியை தேசத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவன் தான் துரத்தி விட்டான். இப்போ இவனே போயிட்டு ஆள் வச்சு தேடுறான். இவனுக்கு தேவை இதுதான். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுது, எதை இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் என்ன செய்வது, கட்டுவது. அஞ்சனக்காரி வேணான்னு இடிச்சு போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அஞ்சனக்காரியை தேடுங்கன்னு சொல்லி கட்டுறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் எதையெல்லாம் இன்னைக்கு இடிச்சு போட்டு வந்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் இடிச்சு போட்டு கர்த்தர்கிட்ட வந்தோமோ அதை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. எந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லி இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. எந்த காரியங்கள்லாம் கர்த்தர் விரும்பாத காரியம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு செய்தோமோ இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டுவதற்கு பிரயாசப்படக்கூடாது. அப்படி நீ கட்டுறன்னு சொன்னாலே நீ பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். சவுல் அஞ்சனக்காரி துரத்தும் போது கர்த்தர் கேட்டவனாக இருந்தான். அதே அஞ்சனக்காரி அவன் தேட ஆரம்பிக்கும் போது இப்போ அவன் என்னவா இருக்கிறான், கர்த்தரை விட்டு வெகு தூரம் போனவனாக இருக்கிறான். அப்போது எந்த காரியத்தை நீ இடித்து போட்டையோ மறுபடியும் நீ அந்த காரியத்தை நீ தேடுறன்னா நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். எந்த பாவத்தை நீ விட்டுட்டு வந்து மறுபடியும் அந்த பாவத்தில் நீ சிக்கிக்கொள்றியோ நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய் மறுபடியும் அங்கேயே நிற்கிறேன்னு அர்த்தம், பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆனால் மற்றபடி சர்ச்சுக்கெல்லாம் வருவேன், சபைக்கு வருவேன், எல்லாம் ஜபம்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், போவ செய்வேன். ஆனால் நீ எந்த பாவத்தை ஒரு காலத்தில் வேணான்னு விட்டையோ அதில் மறுபடியும் நீ சிக்கி இருக்கிறியா உனக்கு தான் தெரியும். அப்போ நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். எந்த காரியத்தில் இது வேண்டாம் இது தப்புன்னு விட்டுட்டு வந்தையோ நீ மறுபடியும் போய் அதில் போய் நிற்கிறேன்னு சொன்னால் நீ கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆக மொத்தம் சபைக்கு போயினுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சபைக்கெல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனால் அவனுடைய அந்தரங்கத்தில், தன்னுடைய இருதயத்தில், தன்னுடைய சிந்தனையில் அவர்கள் எங்கே இடித்து போட்டாங்களோ அதை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும், இடிச்சு போட்டவங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இடித்து போட்டாச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. எவைகளை இடித்து போட்டோமோ அதை மறுபடியும் கட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் செய்யக்கூடாத காரியங்கள். அடுத்தது மறுபடியும் செய்யக்கூடாத காரியங்கள். எபிரேயர் 6:6 வாசிக்கலாம். எபிரேயர் 6:6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள் படியால். யார் இதுவங்க?
இவங்க யார்? இவங்க மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போனவர்கள் தாங்களே மறுபடியும் சிலுவையில் யார் அறையிறாங்க? இயேசுவை அறையிறாங்க. மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. மறுதலித்து போய் மறுபடியும் சிலுவையில் இயேசு அறையிறது. அப்போ இயேசு எதற்காக மரித்தார்? எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக தானே, நம்முடைய மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக தானே. அப்போ மறுபடியும் நம்ம பாவம் செய்யும்போது, மறுபடியும் நம்ம மறுதலித்து போகும்போது, மறுபடியும் இயேசு என்ன செய்கிறோம்? சிலுவையில் அறைகிறோம். ஆகவே இயேசு சிலுவையில் மறுபடியும் என்ன செய்யக்கூடாதான்? அறையக்கூடாது. அல்லேலூயா. மோசே கிட்ட கர்த்தர் ஒரு முறை சொன்னார். என்ன? கண்மலையை பார்த்து பேசுனார். எல்லா ஜனங்களாம் தண்ணி தாகத்துக்கு கதறாங்க. அதனால் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், அப்போ ஜனங்களும் மிருக ஜீவன்களும் தண்ணீரை குடிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் போய் கண்மலையை பார்த்து ஃபஸ்ட்டு கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னார். போய் அடித்தாங்க, தண்ணி நிறையா வந்தது, தண்ணி எல்லோரும் குடித்தாங்க, தாகம் தீர்க்கப்பட்டது. மறுபடியும் ஒரு முறை தண்ணி தாகம் எடுத்த போது மறுபடியும் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்மலைக்கிட்ட பேசுன்றாரு. முதல்ல அடிக்க சொன்னார், இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? பேச சொல்கிறாரு. இப்போ போய் பேச சொன்ன உடனே மோசே என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு இந்த ஜனங்க மேலே இருக்கிற அந்த எரிச்சலில், அந்த டென்ஷனில் உங்களுக்கு நான் மறுபடியும் தண்ணி வாங்கி தருவேனா, தண்ணி உங்களுக்கு வர வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க மேலே இருந்த அந்த கோபத்தை அந்த கண்மலையை பார்த்து அடித்து கோலால் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. அப்போ கர்த்தரும் மோசே மேலே கோபம் உண்டு. நீயும் ஜனங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ கண்மலையை பார்த்து நான் பேச தான் சொன்னேன், நீ என்ன பண்ணுற? அடிக்கிற. அப்போ என்னுடைய வார்த்தையை நீ மீறினபடினால நீயும் எங்கே போக மாட்ட? கானானுக்குள்ளே போக மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களோட கூடவே அவரும் வனாந்தரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஆகினால இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு முறை தான் அடிக்க சொன்னார், ரெண்டாவது முறை என்ன பண்ணலை? பேச தான் சொன்னார். இது எதை குறிக்கிறது? அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் தான். அந்த கண்மலை என்பது எதுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்படணும், திரும்ப 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 அடிக்கப்படக்கூடாது என்பதை உணர்த்துகிறது தான் அந்த சத்தியம், அந்த சம்பவம். அப்போ மோசேயை பார்த்து ஒரு முறை தான் நீ கண்மலை அடிக்கணும், உன்னுடைய தாகத்துக்காக, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படுவதற்கு கண்மலை எத்தனை முறை தான் அடிக்கப்படணும்? ஒரு முறை தான் அடிக்கப்படணும். நீ மறுபடியும் அடிச்சனா நீ என்ன பண்ண மாட்ட? போக மாட்ட அப்படின்னு சொன்னார். ஆனால் தண்ணீர்லாம் நிறையா வந்துருச்சு. மறுபடியும் அடித்த போது தண்ணிலாம் வந்துச்சு, ஆனால் யார் போகலை? கானானுக்குள்ள மோசே போய் சேரவில்லை. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது இந்த சத்தியம் அப்படி சொன்னால், மறுபடியும் இயேசு என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் அறையக்கூடாது. அப்போ சிலுவையில் முதல் முறை அவர் எப்படி அடிக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் முதல்ல அவர் அடிக்கப்பட்டார். அப்போ மறுபடியும் நம்ம பாவத்தையும் மீறுதலையும் அக்கிரமத்தையும் உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் இவைகளுக்கெல்லாம் சிக்கும்போது மறுபடியும் இயேசுவானவர் என்ன பண்ணப்படுகிறாரு? அடிக்கப்படுகிறார். சிலுவையில் அவர் அடிக்கப்படுகிறார். அப்படி அவர் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அடிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. மறுபடியும் சிலுவையில் அவர் அறைகிறவர்கள் எங்கே போக முடியாதான்? பரலோகம் போக முடியாது. ஆகையினால இந்த காரியங்களிலே நாம் மறுபடியும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவது காரியம், விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. இரண்டாவது காரியம், உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ள